வாசிக்கிறேன், மற்றதெல்லாம் பைபிளில் போட பண்ணுங்க. கார்மேலின் நடுவிலே தனித்து வனவாசமாய் இருக்கிற உமது சுதந்திரமான மந்தையாகிய உம்முடைய ஜனத்தை உமது கோலினால் மேய்த்தருளும். பூர்வ நாட்களில் மேய்த்தது போலவே அவர்கள் பாசானிலும் கிலியாத்திலும் மேய்வார்களாக. நீங்கள் எகிப்து தேசத்தில் இருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காணப்படுவேன். புறஜாதிகள் கண்டு தங்களுடைய எல்லா பராக்கிர மந்தையும் குறித்து வெட்கப்படுவார்கள். கையை வாயின் மேல் வைத்துக் கொள்வார்கள். அவர்கள் காதுகள் செவிராய் போகும். பாம்பை போல மண்ணை நக்குவார்கள். பூமியின் ஊர்வமற்றவர் போல தங்கள் மறைவிடங்களிலிருந்து நடுநடுங்கி புறப்படுவார்கள். நமது தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திகளோடே சேர்த்து உமக்கு பயப்படுவார்கள். நமது சுதந்திரத்தில் மீதியானவர்களுடைய அக்கிரமத்தை பொறுத்து மீறுதலை மன்னிக்கிற தேவனுக்கு ஒப்பான தேவன் யார்? அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியால் அவர் என்னென்றைக்கும் கோபம் வையார். அவர் திரும்ப நம் மேல் இறங்குவார். நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களில் எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு விடுவார். தேவரே, பூர்வ நாட்கள் முதல் எங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்ட சத்தியத்தை யாக்கோப்புக்கும் கிருபையை ஆபிரகாமுக்கும் கட்டளையிடுகிறாக. நம்ம ஆராதனைக்கு கடத்துகிறவர்கள் நம்ம ஆண்டவர் செய்த காரியக்காக நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே. இதோ பால் ஒரு நாளிலே செய்த கிருபைக்காக நன்றி. இதோ பால் ஒரு வார காலமாக நடத்தின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த வேலைப்படையில் ஒரு மனப்பட்ட ஆவியோடு ஆராதிக்கும் நாங்கள் துதிக்கவும் வந்திருக்கும் ஆண்டவரே. நீர் ஆண்டவரே, அப்பா ஆண்டவரே, எங்களை தகுதிப்படுத்துவதற்காக சொல்லுவோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி 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 ராஜா. நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்த தேவன் ஆண்டவர். நீ எல்லா ஆண்டவரை மகிமைக்கு உரிய தேவனாய் இருக்கிற ஆண்டவர். ஓகே கொடா கொடை நன்றி ஆண்டவர். சீனிகளின் கர்த்தராகிய நாமே, நீர் பரிசுத்த ஆவி ஆண்டவர். நீ மகிமை நிறைந்தவர். நீர் எங்களை ஆளுகை செய்கிற தேவன். அப்பா ஆண்டவரே, அப்பா இந்த குற்றம் குறைகளை மன்னிக்கிறது போல நாங்களும் ஆண்டவரத்தில் குற்றங்களை ஆண்டவரை நினைப்பதற்கு மாத்திரம் ஆண்டவர் தகுதி இல்லாத எங்களை ஆண்டவரை தகுதிப்படுத்துகிறேன் ஆண்டவர். நீர் ஒருவர் மாத்திரம் பரிசுத்தரானவர். அப்ப நாங்கள் பாவியாய் நிற்கிறோம் ஆண்டவர். எங்களை தகுதிப்படுத்துவீராக ஆண்டவர். உன் நாமத்தை நாங்கள் சொல்ல எங்கள் நாவலை தொடும் ஆண்டவர். உன் நாமத்தை உச்சரிக்கும் போது ஆண்டவர் அந்த வாயின் வார்த்தை ஆண்டவர் அப்பா ஆண்டவர் நாங்கள் தகாது பேசியிருந்தால் ஒன்றியும் ஆண்டவர். அப்பா ஆண்டவரே, அப்பா உன் நாமத்தை உச்சரிக்கிறதுக்கு முன்னே யோசிக்கிறதுக்கு முன்னே இந்த சிந்தையில நாங்கள் எது செய்திருந்தாலும் மாட்டேன் ஒன்றியும் ஆண்டவர். அப்பா அந்த கையினால் தேவையில்லாத காரியங்களை செய்திருந்தாலும் பாதையில் நடந்திருந்தாலும் அதுக்கு இதயத்திலே அவரே உங்களை வைக்க ஆண்டவர். அப்பா ஆண்டவர் அந்த இதயத்தை தகுதிப்படுத்துமா சுத்திகரியும் ஆண்டவரை கைகளை கால்களை சிந்தையிலே ஆவியானவர். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவர். நீ பரிசுத்த தேவன், நீ மகிமை நிறைந்தவர், நீ உன்னதமும் உயரமும் ஆனவர் ஆண்டவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும்
பரிசுத்தர்
இந்த வேலை நம்ம காணிக்கை செலுத்துறதுக்கு முன்பாக அப்படியா ஒருத்தர் கரங்களை கொடுத்து ஏதாவது நம்ம செய்த தப்பு என்னை மன்னிங்க நம்ம அறிக்கையிடுவோமாக காணிக்கை வைக்கும்போது நம்ம ஒப்புருவாகுவோமாக அப்படியே ஒப்புருவாகி காணிக்கை முழுக்க ஒருத்தர் கரங்களை கொடுத்து என்னை மன்னிச்சிரு என்னை மன்னித்திருங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தரை கூட சிறு குழந்தையா இருந்தாலும் கையை கொடுத்து நம்ம மன்னிப்பு கேட்போம். என்னை மன்னித்து விடுங்கள், என்னை தண்டிக்காதீங்க. மன்னிச்சிருங்கம்மா என்னை தவறு செய்தார்